ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை தாங்க. மட்டனே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லாவே சூடாகிடுச்சிங்க. இப்போ பட்டை கொஞ்சம், கல்பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா நான் கொத்துக்கறின்னு கேட்டு கடைங்களே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் நார்மல் மட்டனாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள போன் எல்லாமே எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கறியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ அது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சேர்த்த மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே கறி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மட்டன் தண்ணி சேர்க்காதனால வேகாது அப்படிலாம் நினைக்க வேணாம். இது மட்டன்லேயே லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு தான் அதை வதக்கிக்கணும். இப்போ அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்து நல்லாவே தண்ணி விடுதுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிங்க. கொஞ்சம் கூட தருதருன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாதி வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம். அடுத்ததாக நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கோலா உருண்டை உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு மட்டன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். ரொம்பவும் பெருசாக உருட்டிடாதீங்க, உள்ளே வேகாது. அதனால் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சூடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்ச கோலா உருண்டை எல்லாத்தையும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான பேனாக இருந்தால் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவனாக எல்லாமே கரெக்டாக வேகும். அதனால் ஒரு அகலமான பேனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோலா உருண்டை பார்த்திங்கன்னா 1 சைடு நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க. இப்போ கரண்டியால் லைட்டாக அப்படி மூவ் பண்ணி விட்டோம்னா அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கோலா உருண்டை நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு. இந்த சடச்சடப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.